கடந்த ஆண்டு எந்த தவறுமே செய்யாத அப்பாவி ஊழியர்கள் 5 பேர்த்த முன்னால் உள்ள கமிஷனர், மாநகராட்சி கமிஷனர் மரியாதைக்குரிய தினேஷ்குமார் அவர்கள் 5 பேரை வரி முறைகேடாக குறைச்சிருக்காங்கன்னு சொல்லி 5 பில் கலெக்டரை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தார். அதன் அடிப்படையில் மதுரை மாநகராட்சி அனைத்து அலுவலர் சங்க கூட்டமைப்பு உடனடியாக போராட்டம் நடத்தி 5 ஊழியர்கள் எந்த தவறுமே செய்யலை, தவறு செஞ்ச உண்மையான குற்றவாளிகளை நீங்கள் கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுங்க, இவங்க தவறே செய்யலை, தவறு செய்யாதவங்களை அப்பாவிகளை நீங்கள் விசாரித்து உடனடியாக இந்த பணி நீக்க உத்தரவை ரத்து செஞ்சு அவங்களுக்கு பணி நியமன ஆணை கொடுங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினோம். மதிப்பிற்குரிய ஆணையாளர், முன்னாள் ஆணையாளர் தினேஷ்குமார் அவர்கள் அதை உடனே பரிசீலனை பண்ணி அவர் உடனே ஒரு விசாரணை குழு அமைச்சு எங்களுடைய கூட்டமைப்பு கோரிக்கையை ஏற்று விசாரணை குழு அமைத்து விசாரணை முடிவில் இவங்க 5 பேரும் எந்த குற்றமும் செய்யலை, இவங்களுடைய பாஸ்வேர்டை திருடி தான் சட்டவிரோத நபர்கள் அதை பயன்படுத்தி வரி குறைப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத அவர் முழுவதுமாக ஆராய்ஞ்சு இவங்களை விசாரணை முடிவில் இவங்க 5 பேருடைய பணி நீக்க உத்தரவை உடனடியாக ரத்து பண்ணி பணி ஆணை கொடுத்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் உடனே காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சார், உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்க அப்படின்னு கமிஷனர் ஆணையாளர்கிட்ட கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் ஆணையாளர்களும் காவல்துறை கிரைமில் புகார் அளித்தாங்க. அதன் அடிப்படையில் காவல்துறை விசாரணை பண்ணியிருக்காங்க. இந்த 5 பேர் சஸ்பெண்ட் ஆனவங்களையும் அதுக்கு மேற்கொண்டு இன்னும் ஒரு 5 பில் கலெக்டர்களையும் விசாரணைக்கு காவல்துறை அழைச்சாங்க. மாநகராட்சி நிர்வாகமும் ஒரு விசாரணை குழு போட்டு விசாரித்தாங்க. விசாரணை முடிவில் இப்போ அதை சட்டவிரோத நபர்களை காவல்துறை கைது பண்ணி அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ மாநகராட்சியிலையும் விசாரணை குழு அமைச்சு இவங்களை விசாரித்து இவங்க மேலே எந்த நடவடிக்கை எந்த புகாரும் இல்லைன்னு ஏற்கனவே கொடுத்ததன் அடிப்படையில் தான் மாநகராட்சி ஆணையாளர் இவங்களுடைய பணி நீக்க உத்தரவை ரத்து பண்ணார். ஆனால் இப்போ திடீர்னு இவங்களை மீண்டும் இந்த பில் கலெக்டர் கடைநிலை ஊழியர் அவங்கள இப்போ வந்திருக்கிற புதிய ஆணையாளர் அவர்கள் மீண்டும் இவர்களை உங்களுடைய பாஸ்வேர்டு இந்த வரி குறைப்புக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற காரணத்தை வச்சு இவங்களுடைய தற்காலிக பணி நீக்கத்தை பண்ணியிருக்காங்க. இது மாநகராட்சி ஊழியர்கள மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அனைத்து பேருக்குமே இது ஒரு மன உளைச்சலையும் ஒரு பீதியையும் ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்னன்னா, ஒரு மாநகராட்சி நிர்வாகத்தை நம்பி ஒரு ஊழியர் பணிபுரிகிறார்னா அவருக்கு முழு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது மாநகராட்சியினுடைய கடமை. ஒரு மாநகராட்சி ஊழியர்களுடைய பாஸ்வேர்டை திருடி ஒரு சட்டவிரோத நபர் பயன்படுத்தி முறைகேடாக பயன்படுத்தி வரி குறைப்பு பண்ணியிருக்கிறாங்கன்னா இதுக்கு மேலே உள்ள ஏஆர்ஓ, ஏசி ரெவென்யூ, டெப்டி கமிஷனர் இவங்க பாஸ்வேர்டெல்லாம் பயன்படுத்தி வரி குறைப்பு நடத்தியிருக்கிறாங்கன்றது தெரிய வருது. இவங்க பாஸ்வேர்டையே அவங்கவுங்க பாஸ்வேர்டில் வச்சு வரி குறைப்பும் நடத்தியிருக்கிறாங்க. இப்படி பலவிதமான முறைகேடுகள் நடந்திருக்கு. இதை கண்டுபிடிக்கிறது காவல்துறையும் மாநகராட்சி நிர்வாகமும் சரியான முறையில் கண்டுபிடிக்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.